Hi guys, good morning. So இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோம்னா who is coming towards you with what intention அப்படிங்கிறது பார்க்க போறோம். நம்ம லைஃப்ல இப்போ ஒரு ஃபேஸ் கலெக்டிவ் எனர்ஜியே எப்படி இருக்காங்க அப்படின்னா we all are doing inner work பண்றோம். இன்னர் ஒர்க் பண்றோம் அப்படின்னாலும் மாஸ்குலின் கலெக்டிவ்க்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. மாஸ்குலின் கலெக்டிவ்க்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் பட்சத்தில் masculine collective is undergoing so much of struggles, is undergoing so much of spiritual awakening, social conditioningலாம் உடைச்சிட்டு வெளியே வராங்க. ஸோ அவங்க அந்த கம்ப்ளீட் டார்க் நைட் ஆஃப் தி சோலில் இருக்காங்க. இந்த சைடு நம்ம வந்து ஃபெமினைன் இன்னர் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு வி ஆர் சப்போஸ் டு கிவ் ஸ்பேஸ், மேஸ்குலினோட ஓன் ஸ்பேஸ் அண்ட் டைம் கொடுத்தா தான் அவங்க ஹீலாகி வர முடியும். ஸோ நம்ம உட்காந்து மேஸ்குலைனே திங்க் பண்ணிட்டு இருக்கதோ மேஸ்குலைனே தொத்திக்கிட்டு இருக்கதோ நடக்காது. ஸோ நம்மளுக்கும் வந்து லோன்லியாக இருக்கோங்கிற ஃபீலிங் இல்லை, பட் ஒரு கம்பேனியன்ஷிப் இருந்தால் நல்லா இருக்கும்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்ல. நம்ம ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்லேயோ வீட்டு என்விரான்மெண்ட்லேயோ ஒரு கதை பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்லாம் நினைக்கிறோம். ஸோ ஆனால் இந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இஸ் இட் அ வாண்ட் ஆர் அ நீட் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். எப்போவுமே வந்து நீட் அப்படிங்கிறது ஐ நீட் யூ அப்படின்னு இட் கம்ஸ் ஃப்ரம் அ லேக் மைண்ட் செட். வாண்ட் அப்படிங்கிறது ஐம் ஆல்ரெடி ஃபுல், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ, அவ்வளோதான். தட் கம்ஸ் ஃப்ரம் அன் அபெண்டன்ஸ் மைண்ட் செட். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு இருக்கிறது வாண்டா நீடான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு கம்பேனியன்ஷிப், வாண்ட் ஃபார் அ கம்பேனியன்ஷிப், அதுவும் எப்போவுமே இல்லை. என்னோட லைஃப்பில் நான் தான் மெயின் டிஷ்னா, ஒரு சைட் டிஷ்ஷாக ஊறுகாய் தேவைப்படுது. ஸோ அதுக்கு அக்செப்ட் பண்ணி, இஃப் சப்போஸ் சம்படி இஸ் கம்மிங் இன் டு மை லைஃப், லெட் மீ நோ ஹூ இஸ் கம்மிங் இன் டு மை லைஃப். ஓகே, ஸோ யார் என் லைஃபுக்குள்ள என்ட்ரு ஆகிறா, என்ன இன்டென்ஷனோட என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ லெட் மீ சி. ஏன்னா நம்ம செல்ஃப் லவ்வை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா யாரோட வழிக்கும் நம்மளால வளைஞ்சு போக முடியாது. ஓகேயா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு யாரோட வைப்ரேஷன் செட் ஆகுதோ, நம்ம கூட யாரோட வைப்ரேஷன் செட் ஆகுதோ அவங்கள மட்டும்தான் நம்ம கூட வச்சுக்கவே முடியும். அது யாராக இருந்தாலும் சரி. அவங்க வைப்ரேஷன் நம்ம கூட செட் ஆகலையா கட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருப்போம், இல்லை ஒரு ஹாய் பை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ தட் இஸ் ஹூ வி ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஆர். ஏன்னா நமக்கு நம்மளோட எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிஷியஸ். நம்மளை தாண்டி தான் யாராக இருந்தாலும். ஸோ தட் இஸ் ஹவு we respect ourselves, we value our emotions, and we self-care ourselves. Wow! Ace of Pentacles. Actually, Ace of Pentacles ரொம்ப பிடிக்கும் because I feel it is mini sun card. Oh my god, 3 of Swords. ஏன் ஒரு சூப்பர் எனர்ஜி கொடுத்துட்டு இம்மீடியட்டாக ஹெவி எனர்ஜி கொடுக்குது. டவர் கார்டு. ஒருவேளை பிரேக்கப் ஆனப்புறம் தான் புத்தி வருமோ என்னமோ. Hanged Man card. எல்லாமே ஹெவி எனர்ஜி, மேஜர் ஆர்கானா. வாட்ஸ் ஹேப்பனிங்? So let us see what's happening in your life. Okay, what's happening, who's coming into your life, எல்லாமே பார்ப்போம். ஏன்னா ஏஸ் ஆஃப் பென்டிக்கல்ங்கிறது சாலிட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் யுவர் ஹேண்ட். ஓகே, ஸோ சாலிட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் யுவர் ஹேண்ட் அப்படிங்கும்போது உங்களோட பேஷனை கெரியராக வாழணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகேயா? ஸோ இப்போதைக்கு அப்போ என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் ஹாபி, இதெல்லாம் நான் பண்ணினாலும் பண்ணலைன்னாலும் என்னால் வாழ முடியும். ஓகேயா? இதெல்லாம் பண்ணுறது நான் டென்ஷனாக இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்டப்பாக இருக்கும்போது, எனக்கு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக இருக்குது, எனக்கு ஒரு ரிலாக்ஸை கொடுக்குது, ரிலீஃபை கொடுக்குது. ஆனால் அதுக்காக இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. இது என்னோட ஆக்சிஜன் சிலிண்டரா இல்லை, இதெல்லாம் என்னோட ஹாபீஸாக தான் இருக்குது. இது இல்லைனாலும் என்னால் வாழ முடியும். ஆனால் என்னோட பேஷன் அப்படி இல்லை. அது செய்யலைன்னா எதையோ வாழ்க்கையில் இழந்த மாதிரி இருக்கு, எனக்கு மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. என்னோட பேஷனும் ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரியெல்லாம் எனக்கு இல்லை, பட் ஸ்டில். ஆனால் என்னன்னா அது செய்யாமல் என்னால் இருக்க முடியல. அது செய்ய செய்ய என்னை எனர்ஜைஸ் பண்ணுது, என்னை மோட்டிவேட் பண்ணுது, என்னை வாழணுங்கிற ஆசையை தூண்டுது. அப்படி விஷயம்தான் பேஷன். ஸோ அதான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இது எனக்கு வாழ பிடிச்சிருக்கு,
நான் இதையே கெரியரா வாழணும்னு ஆசைப்படுறேன். இது எத்தனை பேருக்கு தெரியல தெரியுமா? இத சொல்லிக் குடுத்தா உலகத்துக்கே இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ உங்க பேஷனையே கெரியரா கொண்டு வரீங்க. அந்த கெரியர் உலகத்துக்கு நீட் ஆகும்போது அது சர்வீஸா பண்றீங்க. அந்த சர்வீஸ்க்கு இஃப் யூ ஆர் பெய்டு, யூ மேக் தட் இன்டு யுவர் ப்ரொஃபஷன். ஓகேயா? இட் பிகம்ஸ் யுவர் ஏர்னிங் ஆல்சோ. ஸோ உங்களோட பேஷனே உங்களோட கெரியரா சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அடுத்த கார்டு 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன எனர்ஜி அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றது? கண்டிப்பான ஒரு ஹார்ட் பிரேக் தான். எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த கார்ட் எனர்ஜியே ரொம்ப ஹெவியா இருக்கு. எப்படி சொல்றது? எனக்கே வந்து ஐ ஃபீல் தட் கார்ட்ஸ் எனர்ஜி இஸ் ஹெவி. ஓகே. ஸோ காட் ஸோ ஹெவி. என்ன அந்த ஹெவினஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பயங்கர இன்டென்சிஃபைடா ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒரு பர்சன் கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இன்டிமேட் நீங்க உங்க சைட்ல இதை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆணா இருக்கலாம் இல்ல ஒரு பெண்ணா இருக்கலாம். உங்க சைட்ல இருந்து இது உண்மையான ஒரு லவ் அப்படின்னு சொல்லி அந்த என்ன சொல்றது, யூ ஹவ் பீன் வெரி ட்ரூத்ஃபுல். யூ ஹவ் பீன் யூஸ்வலா ஒரு லவ்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அந்த ஒரு ஆசை இருக்கும், ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் கற்பனை உலகம். நம்ம மனசுல நினைச்சிட்டு தானே பழகுவோம். நினைக்கும் போதே கலட்டி விடுற எண்ணத்திலேயே பழக மாட்டோம்ல. ஸோ இதெல்லாம் உங்க சைடு இருந்துச்சு. ஆனா அந்த பர்சனை நீங்க ஒரு பாட்டில் நெக் சுச்சுவேஷன் கொண்டு வரும்போது, அந்த பர்சன் கிட்ட கமிட்மெண்ட் கேட்கும்போது, சேர்ந்து வாழணும் அப்படின்னு அந்த கொண்டு வரும்போது, தட் பர்சன் அவங்க வந்து உங்களை ஷேம் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு அந்த பாட்டில் நெக் சுச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. அப்படிங்கும்போது அது உங்களால உள்வாங்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதுவும் ஏன்னா 5 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரியும். உங்களோட மைனஸ் எல்லாம் வச்சு உங்களை அசிங்கப்படுத்திட்டு போறாங்கங்கிறதையும் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை தாங்கிக்கவே முடியாம பயங்கரமா அழுகுறீங்க. அதுதான் அந்த ஹார்ட் பிரேக்கப். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க கடவுள்கிட்ட சொல்லி அழுகுறீங்க. ஸோ அடுத்த கார்டே டவர் கார்டு. டவர் கார்டும் வந்து எனக்கு எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, டவர் கார்டோட எனர்ஜியும் ஹெவியா தான் இருக்கு. அப்ப கடவுள்கிட்ட ஒரு ப்ரேயர் வைக்கிறீங்க. நான் எந்த தப்பும் பண்ணலைல இந்த ரிலேஷன்ஷிப்ல. நான் உண்மையா தானே இருந்தேன். எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்த? எனக்கே இந்த தண்டனையை கொடுத்த? ஸோ இதுதான் நீங்க வந்து கடவுள்கிட்ட வைக்கிற கோரிக்கை. கடவுள் வந்து அதுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நிறைய விஷயம் உங்களுக்கு அது என்ன சொல்றது, ஓல்டு பேட்டர்ன்ஸ்ல எல்லாம் வெளியே வர்றதுக்கு, ஹீலிங்க்கு போறதுக்கு, அதுக்கெல்லாம் வழி காமிக்கிறாரு, கைடன்ஸ் பண்றாரு. ஸோ இதெல்லாம் மாத்தி அமைக்கிறதுக்காக தான். ஸோ இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த எமோஷனல் டிபெண்டன்சி, உங்க மைண்டுக்குள்ள ஒரு எம்டினஸ் வாய்டு, அதை ஃபில் பண்றதுக்காகவே ஒரு பர்சனை தேடி அலைஞ்சது, அந்த பர்சன் கூடயே 4 வருஷம் 5 வருஷம் நீங்க ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்தது. இப்ப அது பிரேக்கப் ஆனது. இது எல்லாமே வந்து சரன்னு நீங்க கட்டி வச்சிருந்த கோட்டையே இடிஞ்சு விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு. ஸோ இப்ப இடிஞ்சு விழுந்தா விழுகட்டும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, திருப்பி அந்த இடம் ஃப்ரெஷ்ஷா ஒண்ணுமே இல்லாத ஒரு புது இடமா கிரியேட் ஆயிருக்குல்ல. இனிமே பில்ட் பண்ற பிலீஃப் சிஸ்டத்தையும், இனிமே பில்ட் பண்ற கற்பனை கோட்டையும் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுவோம். நமக்கு தேவையான மாதிரி பில்ட் பண்ணுவோம். நமக்கு எது சந்தோஷத்தை தருமோ அப்படி பில்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கான முதல் அடியா தான் கடவுள்கிட்ட பேசுறது, கடவுள்கிட்ட கைடன்ஸ் கேட்கறதுக்கே ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகேயா? இனிமே தான் நீங்க கோச்சிங்க்கு வருவீங்க. இனிமே தான் உங்களோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபவுண்டேஷனுக்கு மேலே தானே கட்டடம் கட்ட முடியும். ஓகே. ஸோ இதுதான் இந்த டவர் கார்டு எனக்கு சொல்லுது. ஹேண்ட்மேனுங்கிறது இப்போ இடிச்சாச்சு, எல்லாம் போயிடுச்சு. போ, எனக்கு பழசே வேணாம், ஒன்றும் எனக்கு புதுசாக கடவுள் கொடுக்கணும்னு இருக்காது, கண்டிப்பாக அது தேடி வரும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டீங்க. சேஸ் பண்ணல, எதையுமே சேஸ் பண்ணல. ஏன்னா உங்கள் மைண்ட் செட்டும் அப்படி இல்லை. இப்போதைக்கு பயங்கர வருத்தத்தில் இருந்தீங்க, ராத்திரி பகல் தெரியாம அழுதுகிட்டு இருந்தீங்க, சோகத்துல இருந்தீங்க. இப்ப சோகத்துல இருந்து மீண்டு வெளியே வந்திருக்கீங்க. வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா பழைய மாதிரி வாழணும்னு ஆசைப்படல. இப்ப அதுக்கு அடுத்து என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் இந்த கார்டுல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து எப்படி இருக்கு எனர்ஜி அப்படின்னு சொன்னா, ஹேண்ட்மேன் கார்டு. ஹேண்ட்மேன் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஹேண்ட்மேன் வந்து உங்க இந்த ரொட்டீன் லைஃப்ல இருந்து பாஸ் போடுறீங்க.
பாஸ் போட்டுட்டு நான் என்ன செஞ்சேன், ஏன் அதனால என் லைஃப் இவ்வளோ பேத்தட்டிக் ஆச்சு, இப்போ நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன், ஆனால் அந்த ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு உங்களோட ஓல்டு பேட்டர்ன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இனி நான் ரொட்டீன் லைஃப்பை கண்டினியூ பண்ணணும்னா நான் புதிய மனுஷியாக தான் கண்டினியூ பண்ணணும். அப்போ என்னோட ஓல்டு வெர்ஷன் எல்லாம் லெட்கோன்னு விடணும். அது எனக்கு தேவையில்லை. அது ரொம்ப கிளிங்கியாக இருக்குது, ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வெளியே விட்டு டிட்டாச்மெண்ட்டோட ஒரு ஆண்கிட்ட பழக கற்றுக்கணும். இதெல்லாம் யோசிக்கிறீங்க. செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் இதை பற்றியெல்லாம் இன்னும் தெரியல. ஆனால் இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆராய்ச்சியே பண்ணுறீங்க. நான் எப்படி வந்து கிளிங்கியாக இல்லாமல் பழகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சியே இப்போ தான் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதுதான் ஹேங்க்மேன் கார்டு. அடுத்தது வந்து மூன் கார்டு. மூன் எப்படி 14 நாளுக்கு வளரும், 14 நாளுக்கு தேயும் இல்லையா? ஸோ மூன் கார்டுங்கிறது இந்த டுவாலிட்டி இருக்குது. இந்த டுவாலிட்டி நமக்குள்ளே இருக்குன்னு கற்றுக்கிறது, அந்த டுவாலிட்டியோட நுட்பங்கள் என்னென்னு கற்றுக்கிறது, அந்த டுவாலிட்டியை ஃபஸ்ட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் டுவாலிட்டியிலே எப்படி பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத கற்றுக்குறீங்க. இன்னும் அதை லைஃப் பார்த்தா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலை. ஓகேயா? அப்போது இந்த பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா சென்ட்ரலியே இருக்கணும், கிரவுண்டடாக இருக்கணும். அந்த பேலன்ஸ் பண்ணதுலேருந்து தான் ஒன்னஸ்க்கு வர முடியும். ஒன்னஸ்க்கு வந்தால் தான் முழு நிலவாக எப்பயுமே ஃபுல் மூனாக பிரகாசிக்க முடியும். ஃபுல் மூனாக பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இது எல்லாமே கற்றுக்குறீங்க. ஸோ இதுதான் மூன் கார்டு. இனி இதை உங்கள் லைஃபுக்குள்ளே ஒரு பர்சன் உள்ளே வர்றாங்கன்னா அவங்க என்ன மாதிரி சூழ்நிலை, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டோம். இனி அவங்க என்ன இன்டென்ஷனோட வராங்க, ஒரு புது மனிதர் நான் வரப்போறாரு உங்கள் லைஃப்குள்ள, அவங்க என்ன இன்டென்ஷனோட வர்றாங்கிறத பார்ப்போம். கார்ட் ஷஃபிள் பண்ணி எடுப்போம். ஓகே ஓகே, நவ் லெட் அஸ் shuffle the cards and take. Three of Pentacles. The Lovers. Nine of Wands. King of Pentacles. இந்த கார்ட்ஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க, அந்த பர்சனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். தி வேர்ல்ட் கார்டு. ஓகே, த்ரீ ஆஃப் பென்டிகிள்ஸ். த்ரீ ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படிங்கும்போது 3 பென்டிக்கிள் இருக்குது. ஸோ 3 பென்டிக்கிளுமே வந்து எப்படி இருக்குன்னா ரெடி ஸ்டெடி கோ. ஆனால் இன்னும் அவங்க கோ பொசிஷனுக்கு வரல. ஓகேயா? ஸோ இதில் அவங்க எந்த மைண்ட் செட்டில் வேணாலும் இருக்கலாம். ஸோ இன்னும் அவங்கள வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நான் இன்னும் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இதெல்லாம் செல்ஃப் டாக் பண்ணிவிட்டு நான் யாருங்கிற அப்போது இத்தனை நாள் வாழ்ந்து நான் இல்லையா, இப்போ இந்த மாற்றம் வருது இல்லை, இந்த நான் தான் நானா, ஸோ இதுதான் நான்னா என்னுடைய அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும். ஆல்ரெடி நான் யாராக இருந்தனோ அந்த நானுக்கு தான் எனக்கு எப்படி லைஃப் பாத்தில் ட்ராவல் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு, மார்ச் ஃபார்வர்ட் ஆகணும்னு தெரிஞ்சிருக்கு. அந்த நான் உலகத்துக்கு காமிச்சுக்கிட்டு இருந்த நான் எப்படி பயணிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இதுதான் என்னோட ஆத்தென்டிக் நானுன்னா, இந்த நான் இவ்வளோ ஆசைகளையும் இவ்வளோ இன்னர் எசன்ஸும் வச்சிருக்குன்னா இந்த நான் அடுத்து என்ன மார்ச் ஃபார்வர்ட் ஆகணும், என்ன மைண்ட் செட்டுக்கு வரணும், என்ன விஷயங்களெல்லாம் கேதர் பண்ணிக்கணும், இந்த நானோட ஐடென்டிட்டி என்ன, இதை இத்தனை விஷயம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் த்ரீ ஆஃப் பென்டிகிள்ஸ். அப்போது ஸோ உங்களோட புத்தி, மனசாட்சி மூணுத்தையுமே அனலைஸ் பண்ணி மூணுமே ஒரே மாதிரி இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன் புத்தி வேறு மாதிரி யோசிக்குது, ஏன் மனசு வேறு மாதிரி யோசிக்குது, அப்போ உண்மையிலேயே மனசு எதை வாழ ஆசைப்படுது அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு மனசோட ஆசைக்காக வாழ்கிறதுக்காக உங்களை அலைன் பண்ணிக்கிற நீங்கள் தான் நீங்கள். இது வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்கல்ல, அந்த பர்சனோட லைஃப்பில் நடந்துட்டுருக்கிற விஷயம். ஓகேயா?
அடுத்த கார்டு பார்ப்போம், லவ்வர்ஸ். ஓகே, இந்த லவ்வர்ஸே பாருங்க, நைட் டயத்துல 2 பேரும் சேர்ந்து பக்கத்துல பக்கத்துல நிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த லவ்வர்ஸுங்கிறதே உங்க பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க வச்சிருக்க விஷன், அவங்க மனத்திரையில வச்சிருக்கிற விஷன். ஓகேயா, இந்த மாதிரி தான் அவங்க லவ்வரோட அவங்க சேர்ந்து இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. டே டயத்துல ஃபுல்லா அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலும் டே டயத்துல அவங்களோட ட்ரீம் பர்சனை அவங்களுக்கு அதிகமா தேடுறது இல்ல. ஆனா நைட் டயத்துல அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கணும், எனக்கான அந்த மீ டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு கூட என் கூட இருக்கிறதுக்கு ஒரு கம்பேனியன் வேணும், நான் பெட்டுக்கு போகும்போது தனியா தூங்குறேங்கிற அந்த லோன்லினஸ் எனக்கு இருக்கு. அப்படிங்கும் போதெல்லாம் லோன்லினஸை தாண்டி அந்த கம்பேனியன்ஷிப் வேணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் மட்டும்தான் என் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற பிசிக்கல் ஃபார்ம்ல அப்படிங்கிறத பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு இந்த விஷனை நினைச்சு பார்க்குறாங்க. ஸோ என்னோட ட்ரீம் பர்சனும் என் கூட இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க வந்து அவங்க மனத்திரைக்குள்ளேயே அவங்க ட்ரீம் பர்சனோடைய தான் இருக்கிறாங்க. ஓகேயா, இஃப் நாட் 24/7 எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு அவங்களுக்கான அந்த ரிலாக்ஸ்ட் மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த தேடுதல் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 9 ஆஃப் வாண்ட்ஸ். 9 ஆஃப் வாண்ட்ஸ்னா என்னன்னா, அவ்வளவு தூரம் ரணப்பட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 9 ஆஃப் வாண்ட்ஸ், இந்த பர்சன் உங்க லைஃப்ல என்டர் ஆகுறாங்கல்ல, அந்த பர்சன் வந்து எவ்வளவுதான் வந்து தனக்கு ஒரு கம்பேனியன் வேணும், அந்த கம்பேனியனை நான் நல்லா பார்த்துக்கணும், ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்கணும் அந்த கம்பேனியன் கூட, இதெல்லாமே நினைச்சு பார்க்குறாங்க அப்படின்னா கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க எந்தெந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இவங்கள எமோஷனலா ரொம்ப பிட்ரே பண்ணிட்டாங்க, டீப்பா ஹர்ட் பண்ணிட்டாங்க. அந்த வூண்ட்ஸ்ல இருந்து அந்த ட்ராமால இருந்தெல்லாம் அவங்க இன்னும் வெளியே வரவே இல்லை. அதனால இப்ப கம்பேனியன்ஷிப் வேணும்னு நினைச்சாலும் இப்ப தனக்கான ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணா கூட அந்த பர்சன்ட்ட க்ளோஸ் ஆகுறதுக்கு இவங்களுக்கு பயம். ஏன்னா இன்னும் அவங்க பழைய எமோஷனல் வூண்ட்ஸையே ஹீல் பண்ணாம வச்சிருக்காங்க. அதனாலேயே ரொம்ப எப்பவுமே டிஃபென்சிவாவே இருக்காங்க. அதனாலேயே எப்பயுமே அந்த காஷியஸா, இந்த காஷன் வந்து நமக்கு பாசிட்டிவிட்டியில இப்படி நடக்காம போயிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றதுக்காக வச்சுக்கல. இந்த காஷன் வந்து அவங்க எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, அந்த அவுட் ஆஃப் ஃபியர், நம்மள வேற எதுவுமே பாதிச்சிடக்கூடாது, நம்மள வேற எதுவுமே வெளியே இருந்து வந்து அட்டாக் பண்ணி அப்படிங்கிற அந்த ஃபியர்லயே இந்த காஷன் வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க அந்த இன்செக்யூரிட்டியில தான் காஷியஸா இருக்காங்களே தவிர ஹீல் ஆகி ஓகே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி காஷியஸா இல்லை. ஸோ ஹீலிங் இஸ் அ வெரி வெரி மஸ்ட். அதனால உங்க லைஃப்குள்ள என்டர் ஆகிற பர்சன் அன்ஹீல்டா தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ திஸ் ஷோஸ் தட் எப்பவுமே நம்ம லைஃபுக்குள்ள யாரை ஈர்க்கிறோமோ தட் பர்சன் இஸ் தி மிரர் இல்லையா, யாராக வேணாலும் இருக்கட்டும். அப்போ நீங்க என்னவாக இருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட பர்சனை தான் நீங்க அட்ராக்டும் பண்ணுவீங்க. அப்போ நீங்க இன்னும் அன்ஹீல்டா தான் இருக்கீங்க. நீங்க இன்னும் நிறைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருந்து இருக்கிற ட்ராமாவெல்லாம் ஹீல் பண்ணாம இன்செக்யூரிட்டிலே இருக்கீங்க. அதனால நீங்க அந்த மாதிரியே ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களும் பயங்கர டிஃபென்சிவ் மோட்லயே இருக்காங்க. அவங்க பாஸ்ட் வூண்ட்ஸையும் இன்னும் ஹீல் பண்ணாமே வச்சிருக்காங்க. ஸோ தி சிச்சுவேஷன் இஸ் காலிங், 2 பேருமே யூ ஹாவ் டு ஹீல் யுவர் வூண்ட்ஸ். அடுத்தது வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸுங்கிறது என்ன, எல்லாமே இருக்கு என்கிட்ட, மெட்டீரியலிஸ்டிக்லி ஐ எம் சக்ஸஸ்ஃபுல். நான் ஒரு ஐடி ஜாப் பார்க்குறேங்க, எனக்கு ஒரு மந்த்துக்கு பேக்கேஜே 3 lakhs கொடுக்குறாங்க, வேற என்னங்க வேணும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி வாழ்கிற ஒரு பர்சன். ஓகேயா, இல்லை நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியா இருக்கேங்க, என் பேக்கேஜே வந்து 2 lakhs. ஸோ என்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் உலகத்தில் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் யாருன்னா, எல்லா லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட்டும் என்கிட்ட இருக்கு, எல்லா மெட்டீரியலிஸ்டிக் சக்ஸஸும் என்கிட்ட இருக்கு, எல்லா நகை பல நவரத்னம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஸோ அவன்கிட்ட இல்லாத ஒன்று என்ன, அவனோட ட்ரீம் பர்சன். அந்த ட்ரீம் பர்சனுக்காக ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ட்ரீம் பண்ண முடியுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ட்ரீமே எனக்கு ஏக்கமாக மாறுது, அந்த ஏக்கமே தீவிரத்தன்மையாக மாறுது. அது மனசுக்குள்ள ஒரு எம்டினஸாகவே இருக்கு, எனக்கு அது எப்படி ஃபில் பண்ணிக்கணும்னு தெரியல. இன்னொன்று, அந்த பர்சன் என்னோட ட்ரீமில் இருக்க பர்சன் தான் எனக்கு ரியாலிட்டியில் வேணும், வேற யாரையும் அந்த இடத்துல சப்ஸ்டியூட்டாலாம் போட்டுக்க விரும்பலை. ஸோ அதனால எனக்கு அந்த ட்ரீம் பர்சன் வேணுங்கிற அந்த ஏக்கம் மட்டும்தான் கண்களில் இருக்கு கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸில். அது ஹீ ஃபீல்ஸ், அது ஒன்று சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா I'll become emotionally contempt, I'll become emotionally fulfilled and satisfied, that makes me whole and complete அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது வந்து வேர்ல்டு கார்டு. வேர்ல்டு கார்டு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா,
வேர்ல்டு கார்டு ஆக்சுவலாக நியூ பிகினிங்ஸ். ஆல்ரெடி நம்ம எந்த பேட்டர்னில் இருந்தோமோ அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணி அதில் இருக்க லைஃப் லெசன்ஸை நம்ம கற்றுக்கிட்டோன்னா தான் பிரபஞ்சம் பேட்டர்னையே மாற்றும். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ஏதோ ஒரு பேட்டர்ன் நம்ம கிட்ட இருந்த நெகட்டிவ் பேட்டர்னை பிரேக் பண்ணி அதை லெட் கோன்னு விட்டுட்டு அதுல இருந்த லைஃப் லெசனை கற்றுக்கிட்டோம். அதனால இப்போ நெக்ஸ்ட் நமக்குள்ளேயே இருக்கிற பேட்டர்ன், நெகட்டிவ் பேட்டர்ன் என்னவோ அது பிரபஞ்சம் காமிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த பழைய ஹேபிட்லேருந்து வெளியே வந்த ஜாயில் புதுசாக ஒரு பாசிட்டிவ் ஹேபிட்டை இப்போ இன்ஸ்டில் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஜாய்க்கான பீரியடை இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ், வேர்ல்ட் கார்டு இஸ் ஆல்வேஸ் அ நியூ பிகினிங். மோர் தேன் சீயிங் எண்டிங்னு பார்க்குறத காட்டிலும் இட்ஸ் அ நியூ பிகினிங், இட்ஸ் அ ரெடி ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறது இட் கிவ்ஸ் அ பெட்டர் பர்செப்ஷன். ஓகே, ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட இன்டென்ஷன். திஸ் இஸ் தி பர்சன் ஹூ இஸ் கம்மிங் இன் டு யுவர் லைஃப். அப்போ தி பர்சன் ஹூ இஸ் என்ட்ரிங் இன் டு யுவர் லைஃப் வந்து எப்படின்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க நிறைய செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. எப்போவுமே அவங்க ட்ரீம் பர்சனோட தான் அவங்க இருக்க விரும்புகிறாங்க. அதை தான் விஷனரியாகவும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஈவன் தோ அவங்க ட்ரீம் பர்சன் கூட இருக்க விரும்பினாலும் அவங்க பழைய ரணங்களை எல்லாம் மறக்க முடியாமல் அந்த எமோஷனல் ட்ராமாவில் இன்செக்யூர்டாகவே ஃபீல் பண்ணுறாங்க. பட் எவ்வளோதான் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணாலும் அந்த ட்ரீம் பர்சன் இல்லாமல் அவங்களால வாழ முடியல, அந்த ஏக்கத்தையும் கட்டுப்படுத்த முடியல. நவ் அந்த ட்ரீம் பர்சனுக்கான அந்த ஏக்கத்தை ஹீல் பண்ணணும், லெட் கோன்னு விடணும். we have to enter into the world. அப்போ தானே நம்மளுடைய பர்சன் எங்கே இருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மக்கள்கிட்ட போகணும், மிங்கிள் ஆகணும். மிங்கிள் ஆகும்போது தான் இந்த பர்சன் நம்ம ஒரு நிறைய பேரை க்ரௌடை பார்க்குறதுக்கு நேரிடும். க்ரௌடை பார்க்கும்போது நிறைய பேர் கூட மிங்கிள் ஆக முடியும். மிங்கிள் ஆகும்போது தான் ஒவ்வொருத்தருடைய நேச்சர், கேரக்டர், பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே நம்ம விஷனில் வச்சுருக்கிற மாதிரியே கேரக்டர் உள்ள ஆளா இவங்க அப்படின்னா கூட, அப்படி ஒரு பர்சன் நமக்கு ஏற்ற அப்படி நிற்கிறாங்கன்னா கூட ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ அன்டில் நவ் இதுதான் நடந்திருக்கு. இப்போ வாட் இஸ் தி ஆக்சுவல் இன்டென்ஷன் பிஹைண்ட் தி பர்சன் ஹூ ஹாஸ் என்டர்ட் இன் டு யர் லைஃப் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, date, meeting someone new, dating, get back out there, plan, set a date. Clock. Need time, takes time, in time cycles, time to heal and progress. Yeah, this is 3 of swords, no? I felt the energy is so heavy. See, அந்த கார்டுக்கு மேலே கரெக்டாக ஹீல் வருது. ஸோ the next card is passion. Did you see? Insane chemistry, like each other equally, having fun. So as far as I saw, the intention, it's completely to understand you. At the same time, they have their own problems, they have to get healed by themselves, they need time, and so they are taking time. But I see you both need time, you both have to take your own time, and you both have to heal from your past traumas. And there is so much of chemistry and passion between you both. Snake, complications, enemy, clever, malicious,
look over your shoulder the other woman. So there could be third party involvement. You are the person who's with you could be very passionate towards you, and always they can be into you, and other females who are interested in them would not like that. So they are sneaky around you, they are always having you under their watch and ward. And even this person also has that qualities. Even he is also always in watch and ward. He's always watching you, observing you, because he knows you now only na. He has entered into your life now only na. So he's always observing you. And the person who has entered into your life is actually very clever personality, and very creative personality, very talented personality, wisdomful personality. So he has obviously many enemies, and all those enemies are also watching you both too. This card, not today. Not dealing, hurt, avoiding a conversation, avoiding a call or person, boundaries, still angry. So, still that past wounds are hurting between you both. It's affecting your passion, love life, or affecting your date, affecting your mood swings. So, this is the actual intention of the person who has entered into your life. So, let us see what are the love messages romance angels are giving you. You can see, express your love, whether it's right or wrong, whether that person accepts or not. You express your love. That is what is your message. If you express only, you will know na what is the person on the other side is thinking about you. But be ready to accept also. First you express the love. Retreat. Retreat means it's time to see everyday daily routine you are keeping on living. Cut off from that, and spend quality time with your own self, spend quality time with each other, and then vanish from this world and enjoy, have fun. That is retreat. Codependency. Addictions are affecting your romantic life. Codependency is how, whatever it is, for whatever reason it could be, codependency is not at all healthy. Only when you are being an independent individual, okay, you can live the life of your dreams in reality. Or else, to whomever you are codependent, you have to always keep on telling reasons, stories, everything. That is not going to help you in any way. You can never live your dream life in reality. Next card is love yourselves first. Yes, this is the most important step. Self love. Only when we break the societal norms, when we love ourselves, when we learn to stand for ourselves, when we become the backbone of our own selves, we will learn to value ourselves, value our emotions, and we will learn to appreciate ourselves. We will learn to, how to tell, respect ourselves. Only when we value ourselves, we know to value our dreams also. So only when we value our dreams, we know how precious our dreams are, and we will always have that burning fire to live our dreams in reality. So love yourselves first, respect yourselves enough, and provide yourselves enough. Then you giving your love to somebody else, or you keeping on sitting and expecting somebody else love to support you, that is all, let it be there. First love yourselves, first provide for yourselves, first be a full couple, always be in that abundant state. Then only you can serve others also. Okay, so these are your messages, and this is your card reading for about the person who's entering into your life. So let us see in some other reading like this. Until then, bye.